ஹலோ ஆல். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரையா எப்போவுமே மும்பை நடிகைகளும் கேரள நாட்டிலிருந்து வர நடிகைகளும் தாங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கிற துஷாரா விஜயனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க ஆரம்ப காலத்தில் நடித்த போதை ஏறி புத்தி மாறி அன்புள்ள கிள்ளி போன்ற படங்கள் சரியாக போகாத நிலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம்னு பார்த்தோம்னா அது பா. ரஞ்சித் அவர்கள் இயக்கிய சர்பேட்டா பரம்பரை தாங்க. அந்த படத்தில் 1970s நடக்கிற மாதிரி கதைக்களத்தில் ஒரு வட சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணா மாரியம்மாங்கிற கேரக்டரில் செமையாக நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறமா நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் அப்படியே மாரியம்மாளுக்கு ஆப்போசிட்டாக மாடர்ன் கேர்ளான ரெனே கதாபாத்திரத்தில் அவங்கள நடிக்க வச்சுருப்பார். அதுக்கப்புறமா அநீதி படத்தில் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் கேர்ளாகவும், கல்வெத்தி முருகன் படத்தில் ஒரு கிராமத்து பொண்ணாகவும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட அப்கமிங் மூவி லிஸ்ட்டு பார்த்தோன்னா இவங்க ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்கன்னு நல்லாவே தெரியுதுங்க. ரஜினி அவர்கள் கூட வேட்டையன் படத்துலையும், தனுஷ் அவர்கள் கூட ராயன் படத்துலையும் நடிச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் நல்ல வெயிட்டான கதாபாத்திரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சியான் விக்ரம் அவர்களோட 62வது படத்துலையும் இப்போ ரீசெண்டாக கமிட் ஆகிருக்காங்களாங்க. தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.